முதல்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ஒவ்வொரு முறையும் உணவுக்கு அப்புறமா, ஸோ நீங்கள் காலை மதியம் இரவு 3 வேளையுமே உணவுக்கு அப்புறமா உடனடியாக நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நடக்க ஆரம்பிக்கணும். காலை இரவு 2 வேளையும் வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுடைய ஹீல் மட்டும் வந்து அப் பண்ணுறது, அதாவது உங்கள் குதிங்கால்களை மட்டும் உயர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரத்த சர்க்கரை அதிகமாகி இன்சுலின் வந்து உங்களோட ரத்தத்தில் நிறைய வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து குறைய ஆரம்பிக்கும். 2வதாக நல்ல இரவு தூக்கம். ஒரு 8 மணி நேரமாவது நீங்கள் வந்து நல்லா வந்து தூங்கணும். 3வதா நீங்கள் ஒரு 12 ஹவர்ஸாவது ஃபாஸ்டிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா, காலையில் 7 மணிக்கு நீங்கள் வந்து காலை உணவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வந்து இருக்கும். இந்த ஃபாஸ்டிங்கில் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய இன்சுலினோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கார்டிசால் லெவலும் வந்து ப்ராப்பராக வந்து மேனேஜ் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்ளாட்டான ஒரு ஸ்டொமக் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அடுத்ததாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் அதற்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிற போது, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்றதுக்கான உணவு முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், அதாவது முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், முள்ளங்கி இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து நீங்கள் நிறைய வந்து எடுத்துக்கணும். பால் சம்பந்தமான உணவுப் பொருட்களை வந்து குறைச்சிடுங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வயிறு வந்து குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக வயிறு தொடைப்பகுதி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும்.